எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் 5 வீட்டுக்கார். ஆமா, அத பத்தி சொல்ல முடியுமா? அது ஷூட்டிங் ப்ராசஸ் எப்படி ஆமா, இருந்துச்சு? நான் போன உடனே எனக்கு டைலாக் சொல்லிட்டாங்க. சொன்னோனே நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரே அழுவே. 5 வீட்டுக்கார் வெளிய போனா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறமேட்டு அது எடுக்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த சீன் சுத்தமா பிடிக்கல. நான் வெளிய வந்து நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி நடிக்கவே மாட்டேன், நான் வேணவே வேணாம், இந்த மாதிரிலாம் என்ன நடிக்க வைக்கிறீங்க, எனக்கு இந்த இந்த இதுவே எனக்கு டைலாக்கே பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன். அம்மா வேணாம்மா, நம்ம போயிடலாமா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஆனா இன்ன வரைக்கும் நான் சொல்றேன், அந்த சீனுக்காக யாரும் ஒரு கிண்டல்லாம் பண்ணவே இல்ல. அதை வந்து என்ன சொல்ற, அத வச்சு எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒருத்தர் கூட இது வரைக்கும் நான் கிண்டல் பண்ணதே இல்ல. எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு ரீச் தான் அந்த காமெடி. அந்த பிடிஎஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா அது நான் பார்க்கும் போதே வந்து செம்ம காமெடியா இருந்தது. பின்னாடி பேக் எண்ட்ல வந்து நீங்க எப்படி இருந்தீங்க? அது ஷூட்டிங் ப்ராசஸ் எப்படி போச்சு? அது ஹாஃப் டே தான். ஹாஃப் டே கூட இல்ல அந்த ஷூட் எடுத்தது. டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சைடு பாதி தனியா, எங்களது சைடு பாதி தனியா. எனக்கே அங்க போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்ததுக்கு அப்புறம் நான் தான் சொல்றேன், நான் தான் ஒரே அழுதுட்டு இப்படியேதான் இருந்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இந்த சீன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறமேட்டு டைரக்டர் சார் தான் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கும், நீ வரும்போது டிவில பார்க்கும் உனக்கு படமா பார்க்கும்போது உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னாங்க. சரின்னு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஆன் ஸ்கிரீன்ல அந்த சீன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? பார்க்கும்போது நான் பார்க்கவே மாட்டேன்ட்டேன். இப்படிதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது. அப்புறமேட்டு எல்லாரும் வெளியே சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா பார்த்தேன். அதை விட ஒரு தடவை பெருக்கிட்டே இருந்தேன். வீடு பெருக்கிட்டே இருக்கும்போது டிவில நியூஸ் போச்சு. என்னோட சீன், நியூஸ்ல ஏன்டா இந்த சீன் போடுறாங்களேன்னு பார்த்தா பாதி என்னோட சீனு, பாதி வந்து உண்மையாவே பெங்களூர்ல ஒருத்தவங்க சைக்கிள் பைக்ல நிப்பாட்டி வச்சு அந்த பொண்ணை வந்து கேக்குறாங்க. அது போட்டாங்க. உண்மையான தொடப்பத்தோட நிக்கிறேன். அம்மா அம்மா இங்க வாங்கல, நியூஸ்ல என்னோட சீன் போடுறாங்கன்னு பார்த்தா பக்கத்துல அதே மாதிரி. அட பாவிங்க, நியூஸ்ல எந்த சீன் எல்லாம் வருது.